இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மஞ்சேரியா இருக்கட்டும், சாச்சனாக்கும் இவங்கெல்லாம் ரீசன் தேடுறாங்க எப்படி என்ன டார்கெட் பண்றது அப்படின்ட்டு. பிக் பாஸ் வீட்டில் ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸுக்கு நீங்க ஒரு ரூல்ஸ் போட்டு அந்த ரூல்ஸ்னால உங்களாலையும் கேம் விளையாட முடியல, உங்க கேமா மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. தீபக்கை இன்னைக்கு நிக்க வச்சு பயங்கரமா அப்ரிசியேஷன் பண்ணார். எனக்கு சந்தோஷம் தான். அதே அப்ரிசியேஷன் ஏன் மஞ்சேரிக்கு பண்ணல? பட் ஜாக்லின் சேஃபாக தான் பதில் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கு அவர் கரெக்டான பதில் அடி கொடுத்தாரு இன்னைக்கு அப்படின்றது தான். விஷால் ஒன்று பண்ணா பார்த்தீங்களா ராணுவ டாப்பிக்கில்? சார் அவன் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி தோணுச்சு சார். இந்த 4-5 பேருக்கு நடுவில் எனக்கு அப்படி தான் சார் தோணுச்சு. ஐயோ, ப்ரொவோக்கிங்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ப்ரொவோக்கிங்னா அவங்கள உள்ளே போய் மண்டைக்குள்ளே போய் நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்களே அதானே அப்படின்னோன்னா அங்கேயே பிளாஸ்ட். அதுக்கப்புறம் தான் அந்த மூஞ்சி மாறினோன்னா கரெக்டாக கேட்டார் பாருங்க, என்ன முறைக்கிறீங்களா? அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க சேது அவர்களும், 60 நாளாக அவர் ஏஞ்சல் தாங்க. அதுவும் கலாய்க்கிறது தான், அது பாராட்டுறதெல்லாம் கிடையாது சார். அவங்க தர்ஷிகா சொன்னதுக்கு சௌந்தர்யா அடிக்க போனாங்க சார். அவர் எல்லா இடத்துலையுமே இப்படி தான் போட்டு கொடுப்பாரு போல இருக்கு முத்துக்குமரன். ராணுவமே ஸ்மார்ட் பிளே தான். சில நேரத்துங்களில் அவர் குழந்தை மாதிரி மேபி காமிச்சிக்கிறாரோ, மற்ற இடத்துலலாம் பயங்கர. நான் பார்த்தது வந்து ஆனந்தியும் சாச்சனாவும். ஃபைனலி சாச்சனா இஸ் கம்மிங் அவுட். டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் இஸ் கம்மிங் அவுட். வெல்கம் டு BB8 vs அபி ரோஸ்ட். ஹாய் அபி. ஹலோ, ஹாய், வணக்கம். ஹாய் ஹானி. ஒரு 2 நாள் பயங்கர ஜாலியாக இருந்தீங்க போல இருக்கே எங்க எல்லாரையும் விட்டுட்டு. நோ நான் எப்பயுமே நம்மளோட BB8 vs அபி ரோஸ்ட்டுக்காக வந்து உயிர் உழைப்பு அனைத்தும் போட்டு வந்து வேலை செய்வேன். நான் 2 நாளாக உங்களை பார்க்கலன்னு ரொம்ப மிஸ் பண்ணேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே கடுப்பாகும். எடிட்டர் கூட இதை கடுப்பாகி சரி நாங்கள் நம்பிட்டோம் சொல்லுங்க. ஓகே, அதான் இன்னைக்கு எபிசோடு வந்து 2.5 மணி நேரமா 2 மணி நேரமா என்ன இன்னைக்கும் அப்படியே 12 மணியை தாண்டி போயிட்டு இருந்துச்சு. சாச்சானா ஒண்ணுமே இல்லாத சப்ப டாப்பிக்கே ஒரு 2-2.5 மணி நேரம் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு ஓரளவுக்கு ரோஸ்டிங் பயங்கரமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது ஏண்டா இவ்வளோ பண்ணிட்டாரு. பட் அதில் நிறைய வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து அப்படியே பேசுவோம் நம்ம. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ரொம்ப நாள் புலம்பிட்டு இருந்தோம், இவங்க 24 ஹவர்ஸில் சாப்பிட்றது இந்த வேலையெல்லாம் வந்து 1.5 மணி நேரத்தில் கொண்டு வர மாட்டாங்க, ஏன் மெயின் எபிசோடில் வரமாட்டேங்குது அப்படின்னு எடுத்த உடனே போயிட்டு இந்த கேங்கெல்லாம் போய் சாப்பிட்ற விஷயம் இது. தீபக் அதில் வரலாமா வேணாமா, 2 வாய் கொடுத்தா போதும். அப்புறம் உடனே அருண் வந்து டெம்ப்ட் பண்ணுறது, அவங்க பால் எங்கள் பங்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த பால் சாதம்னு நினைக்கிறேன், பால் சாதம், பூண்டு சாப்பாடு, இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கேப்டன், எங்களோட பங்கு சாப்பாடு எடுத்து நாங்கள் பண்ணிக்கலாமா, எங்களுக்கு வந்து ரொம்ப கிரேவிங்காக இருக்குது, பசி தாங்க முடியல அப்படின்னு ஒன்று கேப்டன் கிட்டேயோ இல்லை சபையிலையோ தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் நைட் சாப்பிட்டா கூட எங்களோட பங்கு எடுத்து தான் சாப்பிட்றோம், அதனால உங்களோட ரேஷன் எதுவும் பாதிக்கப்படாது அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பண்ணால் அது டீசெண்டாக இருக்கும் அப்படின்றது தான் நான் யோசிக்கிறேன். அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் அவங்க ஏதோ ஒரு ஃபன்னுன்னு நினச்சிட்டு ஒன்று பண்ணுறாங்க. அது மற்றவங்க பண்ணும்போது இவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது, அவ்வளோ பாதிக்குது, அவ்வளோ வாய்ஸ் ஆர்டர்லாம் பேசுகிறாங்க. ஸோ அந்த முக்கியமான டாப்பிக்கை இந்த மெயின் எபிசோடில் கொண்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். அதை இந்த வாட்டி கொஞ்சம் போன வாட்டி மாதிரி இந்த காமெடியாக ஃபன்னாக இல்லாமல் ஒரு சீரியஸ் நோட்டில் கொண்டு போனார்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நடந்தது பார்த்திங்களா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு கோவா கேங்க்கான ரோஸ்டிங்கு. ஸோ இந்த டாபிக் அதுலேயுமே சேரும். என்ன ஆகுதுன்னா, யாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது, அந்த வீட்டில் கேங்காக இருக்கக்கூடாது. எல்லா சீசன்லேயுமே ஒரு கேங் இருக்கும். அந்த கேங்காக அவங்கவுங்க விளாடுவாங்க, ஃபேவரட்டிசம் எல்லாமே இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன தோணிருக்கு, நேற்று தர்ஷிகாக்காக கேப்டன் இவ்வளோ பேசினாப்புல, இன்றைக்கி வந்து காலையிலேயே தீபக்குன்ற ஒருத்தருக்காக டீ போட போய் இவங்க 3 பேருமே கூட குடிச்சிட்டாங்க. ஸோ இவங்க பங்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது பவித்ரா வரும்போதும் ரஞ்சித் போயிட்டு கொஞ்சம் இந்த இஞ்சி தட்டி தானே போடுவாங்க, அதில் அதை போட்டு பண்ணி கொடுமா அப்படின்னும் போது அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க, காலையில இவங்க பங்கு சாப்பிட்டாங்களே தீபக் சார்க்காக பவித்ரா கிட்ட சொல்லிட்டு வெளியும் போய் கேக்குறாங்கல்ல, அப்படி இந்த மாதிரி ரஞ்சித் கிட்டி ஜெஃப்ரி கிட்டி உங்களுக்கு வேணுமா மறுபடியும் டீ அப்படின்ட்டு பெரிய ஷாக் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெஃப்ரியே வந்து மறுபடியும் 2வது தடவை டீ குடிக்கும் போது லைக் அது ரூல்ஸை பிரேக் பண்ற மாதிரி இருக்குன்னு தான் உங்களுக்கு தோணுச்சு நான் நினைக்கிறேன். ஆமா, அது தோணி அது 24 ஹவர்ஸ்ல சத்யா கிட்ட பேசுறது பார்த்தேன் நான், அதுக்கப்புறம் ரயான் கிட்ட பேசுறது பார்த்தேன், இதெல்லாமே நான் பேசுறது பார்த்து அப்புறம் சபை இன்னைக்கு வந்து கம்மியாக காமிக்கணும்ல, 24 ஹவர்ஸ் கதை ஸ்டோரி வேறு, மெயின் எபிசோட் ஸ்டோரி வேறு. ஸோ அதெல்லாம் காமிக்காமல் ஒரு சபைக்கு டைரெக்டாக வந்து பேசுகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நான் யோசிச்சது 2 விஷயம் என்னென்னா,
ஒன்று வந்து ஜெஃப்ரியை கூப்பிட்டு இவங்க கேட்டிருக்கலாம், என்ன காலையில் தானே இந்த ரேஷன்லேருந்து எடுத்து ஒரு டீன்னு ஒரு விஷயம் சாப்பிட்டீங்க, மறுபடியும் வரும்போது இது பண்ணுறீங்களே, இப்போ இது உனக்கு ஏதாவது நேற்று நீ இப்படி பேசினே இன்றைக்கி இப்படி பண்ணுறியே என்னடா ஜெஃப்ரின்னு அது கேட்டிருக்கலாம். இல்லை அது சம்பவம் நடக்கும் போது தடுத்துருக்கலாம். இல்லை அது அது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சம்திங் நடந்திருக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் தானே, இவங்க மற்றவங்களோட கனெக்டடை விட இவங்க கனெக்ஷன் தானே பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும்போது சவுண்ட் அது பண்ணியிருக்கலாம். பட் சவுண்டு யோசிச்ச விஷயம் ஒரு நல்ல விஷயம் தான். இப்படி நேற்று இப்படி நடந்து இப்படி நடக்குது அப்படி என்ன அப்படின்ட்டு அது அங்கே சபைக்கு வந்த உடனே என்ன ஆகிப்போச்சு, ஜெஃப்ரிக்கெல்லாம் என்ன ஆகிப்போச்சுன்னா, இதை என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், இல்லை தடுத்துருக்கலாம், பண்ணியிருக்கலாம். இங்கே கொண்டு வந்து வச்ச உடனே ஜாக்லின் கிட்ட ஒரு புலம்புறதே நான் பார்த்தேன். நிறைய பேருக்கு வந்து இது மஞ்சேரியா இருக்கட்டும், சாச்சனாக்கும் இவங்கெல்லாம் ரீசன் தேடுறாங்க எப்படி என்னை டார்கெட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு விஷயம். எனக்கு அது ஒன்றுமே படாத ஒரு விஷயத்த சவுண்ட் எடுத்துகிட்டு வந்து சபையில் வச்சுட்டு பேசிட்டு பண்ணுறது, அந்த இடத்துல சாச்சனா குரல் கொடுக்குறது, மஞ்சரி குரல் கொடுக்குறது, மற்றவங்களுக்கு வந்து அதை அவங்க சீரியஸாகவே எடுத்துக்கல இந்த டாபிக். சேதுபதி அவர் சொன்னது கூட என்னென்னா, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் கலைஞ்சிடணும், இந்த வீட்டில் ஃப்ரெண்ட்ஷிப் கேங் அதெல்லாம் எதுவுமே அவர் ரிஜிஸ்டர் பண்ணல. பிக் பாஸ் வீட்டில் ஒரு ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸுக்கு நீங்கள் ஒரு ரூல்ஸ் போட்டு அந்த ரூல்ஸ்னால உங்களாலையும் கேம் விளாட முடியல, உங்கள் கேமாக மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ற மாதிரி அது ஒரு நல்ல விஷயம். அந்த ஒரு பிரச்சனையாக தான் வந்து இந்த சவுண்டுக்கும் ஜெஃப்ரிக்கும் இன்றைக்கி நடந்தது கூட நான் அப்படி பார்க்குறேன். அவங்க வந்து ஜெஃப் கிட்ட தனியாக போய் சொல்லியிருக்கலாமே பண்ணியிருக்கலாமேன்னு போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவன் வெறும் ஜெஃப்ரியாக இருந்தால் நான் சொல்லியிருப்பேன், அவன் கேப்டனாக இருந்ததுனால எனக்கு அங்கே அட்ரஸ் பண்ணணும்னு தோணுச்சு. பார்த்தீங்களா, ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டாலுமே அந்த வீட்டில் நம்ம கேமுக்கு ஒன்று அட்ரஸ் பண்ணோன்னா கூட எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஜெஃப்ரியாக இருக்கட்டும், சௌந்தர்யாவாக இருக்கட்டும். ஸோ இன்னைக்கு வந்து கோவா கேங்குக்கு அந்த ரோஸ்ட்டையும் தாண்டி நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அவங்களுக்கு ஒரு அலாம் அடிக்கிறாங்க அவங்க. இன்னொன்று அந்த அருணும் விஷாலும் ஏதோ ஒன்று பேசின்னு இருக்காங்க, நம்மளுக்குன்னு ஒரு லைன் வச்சுக்கணும் பாரு, எனக்குன்னு நான் ஒரு லைன் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு அருண் வந்து விஷாலுக்கு சொல்கிற மாதிரி, விஷால் வந்து இவங்கெல்லாம் என்னை கலாய்க்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இவரு கொடுத்த இடம் தானே. ஏங்க விஷால் கிட்ட ஒண்ணு சொல்றாரு, இப்ப தர்ஷிகா அன்ஷிதாவை எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. அதே மாதிரி வந்து லைக் இப்போ நான் வந்து எல்லாரும் எப்படி அலோவ் பண்றேன், நீ அலோவ் பண்ணிட்டு அப்படின்னு இவரு ஆனந்தி பவித்ராலாம் வந்து என்னை பத்தி இப்படி பேசுறாங்க. சோ இந்த இடத்துல அருண் வந்து தர்ஷிகாவை பத்தி ஏதோ சொல்ல வராரா, இல்ல அந்த மாதிரி ஏதாவது அவரு ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்க வராரான்னு புரியல. ஏங்க நான் என்ன கேட்குறேன், விஷால் கலாய்க்கிறதே கிடையாதா? பயங்கரமாக கலாய்க்கிறதே இந்த வீட்டில் ஒன் ஆஃப் த பர்சன் வந்து விஷால் தான். நீ கொடுக்குற இடத்துல தானே நீ கலாய்க்கிற, உங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் ஜோனு, சாப்பாடை நைட்டில் திருட்டுத்தனமாக மற்றவங்களுக்கு தெரியாமல் இன்னும் செஞ்சு சாப்பிட்றீங்க, பண்ணுறீங்க, ஏதோ சீக்ரெட்ஸ் பேசிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அப்போது உனக்கு அவங்க ரிட்டன் கலாய்க்கும் போது அது உனக்கு ஏற்றுக்க முடியல அப்படின்னு ஒன்று வருது இல்லை? இதே தானே நீ இத்தனை நாள் எல்லாருக்கும் பண்ணியிருக்க. எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க கூட அந்த அன்கம்ஃபர்ட் ஜோன் ஃபீல் பண்ணியிருக்கலாம்ல, என்ன இந்த பையன் விட்டா இவ்வளோ கலாய்க்கிறாப்புல அப்படின்ட்டு. கரெக்ட். இன்னைக்கு கூட இந்த கோவா கேங்க பத்தி இவ்ளோ பேசினாங்களே, இவ்ளோ விஷயங்கள் சொன்னார்ல, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் வந்து அந்த பர்டிகுலர் டாபிக்லயே பேசின மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ பேசுற இதே விஷயத்த வந்து நம்ம விஷால் அவர்களை பத்தி வந்து கொஞ்சம் பேசி இருந்திருக்கலாம், அவர் பண்ணதை இன்னும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிருக்கலாம். அது ஏன் வந்து எனக்கு அது ஏன் தெரியல. அப்ப இன்னைக்குமே கான்ஸ்டன்டா அந்த தாட் வந்துச்சு. ஒரு ஹவுஸ்மேட்ஸையும் எழுப்பி கேக்குறீங்க எந்தெந்த விதத்துல அது கேம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அட்லீஸ்ட் இவ்வளவு நேரம் பேசினதுல ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ விஷாலோட விஷயத்தை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா ஏன் அட்ரஸ் பண்ணல? அவங்க அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சா அவங்க எல்லாத்தையுமே ஜனங்க முன்னாடி கிளீன் ஸ்லேட்டா எடுத்துட்டு வந்துக்கலாம். 24 ஹவர்ஸ்ல காமிக்கிறது ஏங்க இதுல கொண்டு வந்து காட்ட மாட்டீங்க? அதை ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டீங்க? ஏன் ஒரு சில குறிப்பிட்ட நபர் அப்படி பார்த்தீங்கன்னா, தீபக்கை இன்னைக்கு நிற்க வச்சு பயங்கரமாக அப்ரிஷியேஷன் பண்ணார், எனக்கு சந்தோஷம்தான். அதே அப்ரிஷியேஷன் ஏன் மஞ்சேரிக்கு பண்ணல? இவர் வார்த்தைகளால் ப்ரொவோக் பண்ணார்னா மஞ்சேரி ஃபிசிக்கலாக ப்ரொவோக் பண்ணாங்கல்ல, அதாவது முட்டையை ஊத்துறது, அதை தூக்கி மூஞ்சில தடவுன்றது. அப்போ ஈக்குவலான கிரெடிட் அவங்களுக்கும் தானே கிடைக்கல. ஏன் தீபக்கு கிடைச்ச அந்த கிரெடிட் மஞ்சேரிக்கு கிடைக்கல? ஒன்றுமே அது சாச்சனாவோட விஷயம் ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிய வேண்டியதை உட்காந்து 1.5 மணி நேரம் ஆர்கியூமெண்ட் பண்ணீங்க. இன்னைக்கு கோவா கேங் ஒரு ரூல்ஸ் அவங்களுக்குள்ள கொண்டு வராங்க, அதனால அவங்க கேம் ஸ்பாயில் ஆகுது, மற்றவங்க கேம் ஸ்பாயில் ஆகுது, இது இப்போவே ஸ்டாப் ஆகி அவங்களுக்கு அது என்னன்னு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு 1.5 மணி நேரம் பேசுறீங்கல்ல. அப்போ ஏன் விஷால்து பேச மாட்டீங்க? இதே மாதிரி இப்போ கடந்த ரெண்டு வாரமா தீபக் வந்து அவரோட கேம், அவர் கேப்டன் ஆனதுலேருந்தே ஒரு மாதிரி ஒரு நல்ல கேம் விளையாடுறாரு. ஓகே, பயங்கர ஸ்போர்ட்டிவா வெறித்தனமா ஒரு பயங்கரமான ஒரு கேம், அது டீசென்ட். அதே தீபக் முன்னாடி எவ்வளோ ப்ரொவோக்கிங்கான வார்த்தைகள், எவ்வளோ மற்றவங்களை ட்ரிகர் பண்ணுற வார்த்தைகள், ஏன் ஒரு தடவை கூட தீபக்கு விஷாலு
இவங்களெல்லாம் நிற்க வச்சு கேள்வியே கேட்கல. போன வாரம் மஞ்சேரி அவ்வளோ கிழின்னு கிழிச்சிங்களே, அதே ஈக்குவலாக அருணையும் கிழிச்சிருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஷால், அன்ஷிதாவாக இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், வேற யார், சத்யாவாக இருக்கட்டும், ஜெஃப்ரி, எல்லாருமே யாரெல்லாம் இந்த டாஸ்க்காக எடுத்துக்காம ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணாங்களோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரோஸ்ட் பண்ணாங்க. கும்பலில் கோவிந்தாவை தான் அட்ரஸ் பண்ணாங்க. ஜாக்லின் சவுண்ட் அட்ரஸ் பண்ண மாதிரியோ இல்லை கோவா கேங் அட்ரஸ் பண்ணுற மாதிரி யாரையும் அட்ரஸ் பண்ணலாம். ஆனால் ஏதோ ஒரு அட்ரஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஏன் தீபக் இதுக்கு முன்னாடி கடந்த வாரங்களுக்கு முன்னாடி இருந்த அவரை ஏன் அட்ரஸ் பண்ணல, ஏன் விஷால் அட்ரஸ் பண்ணல? நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இதுக்கு பதில் வந்து நம்ம கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்கோம். அவங்க தான் நம்மளுக்கு பதில் கொடுக்கணும். நம்மளோட கேள்வி இது. இப்போ வந்து ஏங்க 24 ஹவர்ஸில் இந்த இருட்டு கடை திருட்டு பிரியாணி இந்த கும்பலை பற்றி 24 ஹவர்ஸில் காமிக்கிறீங்க, ஏங்க 1 ஹவரில் காமிக்கல, இது ஏங்க கொஸ்டின் பண்ண மாட்டேங்க, இது ஏங்க இவ்வளோ வலாட்டா எடுத்துக்கிறீங்க? நம்ம கேட்டதை இன்னைக்கு எபிசோடில் கொண்டு வந்திருக்கீங்கல்ல. அட்ரஸும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தர்ஷிகா வேற எனக்கு கிரேவிங்காக இருக்குன்னு வேற அந்த இந்த உருண்டை பண்ணுறேன் அந்த உருண்டை பண்ணுறேன்னு வேற ஒரு டாபிக் அது 1 ஹவர்ல. ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு. அந்த மாதிரி இதையும் அட்ரஸ் பண்ணியிருந்தா நாங்கள் ஏன் கேள்வி கேட்க போகிறோம்? அதுவும் அப்போ இது கேட்க முக்கியமா ஜாக்லின்ட்ட பேசும்போது சேது சார் வந்து ஏதோ ஒரு ஆன்சரை வச்சுட்டு அதை அவங்க சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாரா? ஏன் அப்படி அவர் திருப்பியும் கேட்குற சில இடத்துலலாம் அவங்க வந்து எனக்கு தோணுச்சு அது என்னால் விளையாட முடியல சார், அதாமா ஏன் எனக்கு புரியவே இல்லை, என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கல. அது நான் எப்படி யோசிக்கிறேன்னா, நம்மளுமே அதை பற்றி பேசியிருந்தோம். இவங்க இந்த இடத்துல சவுண்டும் ஜாக்கும் இந்த கேமை ஃபிசிக்கலாக தான் கிடையாது, எப்படி வேணால் விளையாடி இருக்கலாம். ப்ரொவோக்கிங் தேர்ஸ் லாட் ஆஃப் பேட்டர்ன்ஸ். எப்படி வேணால் ஒருத்தர் ப்ரொவோக் பண்ணலாம், எப்படி வேணால் ஒருத்தருக்கு அன்பும் காட்டலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம கண்ட்ரோல். ஸோ இவங்க கேம் விளையாடி இருக்கலாம், இவங்க ஏன் சேஃபாக விளையாடிட்டாங்க நம்மளே விமர்சனம் பண்ணோம். ஜாக் வந்து எடுத்த உடனே எனக்கு தோணுச்சு சார், பண்ணிச்சு சார், மேபி அவங்க ஆன்சருமே அவங்க விளையாடின கேம் மாதிரி பயங்கர சேஃபாக இருந்ததோ. அதனால தான் அவர் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, நீங்கள் சேஃபாக ஒரு கேம் விளையாடிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சேஃபாக என்கிட்ட பதில் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நான் கேள்வி கேட்குறது உங்களுக்கு புரியுது, ஆனால் நீங்கள் ஒன்று சேஃபாக பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்றது அங்கேயும் அவர் காண்டானார். அண்ட் நீங்கள் கேட்குறீங்கல்ல, அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, அது பதில் எதிர்பார்க்குறாரு, வரமாட்டேன். இது வாரமாக இதை பற்றி நம்ம பேசுகிறோம். இதுக்கான விடை எனக்கு இன்னைக்கு நான் யோசிக்கும் போது பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே பதில் கொடுத்துருக்கலாம். அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பதில் தான் வரல. பூசி முழுகுறாங்களோ இந்த இடத்துலையும் ரொம்ப ரொம்ப நான் நல்லவன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக ஒரு பதில் கொடுக்குறாங்களோ அப்படின்றது தான் அவருக்கு கன்வே ஆன ஒரு விதம் நான் பார்க்குறேன். ஆனால் நிறைய இடங்கள்ல அவர் பேச விட மாட்டேங்கிறாருன்றது அது அவர் தான் பதில் சொல்லணும். பட் ஜாக்லின் சேஃபாக தான் பதில் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கு அவர் கரெக்டான பதில் அடி கொடுத்தாரு இன்னைக்கு அப்படின்றது தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். சோ நான் கோவா கேங் பத்தி பேசும்போதே அருண் ஒன்னு பண்ணாரு பாத்தீங்களா? ஐயோ அப்பா, உலகமகா நடிப்பு. அதுதான் அனி நான் வரலான்னு நினைச்சேன். விஷால் ஒன்று பண்ணா பார்த்தீங்களா ராணுவ டாப்பிக்கில்? சார் அவன் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி தோணுச்சு சார். இந்த 4-5 பேருக்கு நடுவில் எனக்கு அப்படி தான் சார் தோணுச்சு. ஐயோ, இப்போ இந்த விஷாலெல்லாம் பேசின பிறகு ரயானுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு புரிதல் வந்தது. ஓகே, இங்கே வந்து நம்ம முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க, சபைன்னு வந்த பிறகு வேற மாதிரி ஒன்று பேசுகிறாங்க, இனிமேல் நம்ம பார்த்து இருந்துக்கணும் அப்படின்றது ஒரு புரிதல். நல்லது தான் இந்த புரிதல். ஏன்னா விஷால் அப்படிதான் இவங்க கூட இருக்கும்போது என்னமோ ஜாக்லின் இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணி ராணுவ நீ புரிஞ்சுக்கூடா பண்டா, நீ சாரி கேட்டல விட்டுறா, நீ ஒரு தடவை சொன்னாலே ஜாக்லின் புரிஞ்சுப்பாடா அப்படின்லாம் ஒரு சீனை போட்டு அவங்க அங்கே ராணுவ கூட்டு போனோன்னா மொத்தமாக பிடிச்சி அமுக்கிட்டாங்க, மொத்தமாக லாக் ஆகிட்டான், பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ட்ராமா. அதே ட்ராமா தான் இன்னைக்கும் நடந்தது. அட்லீஸ்ட் அவனோட பிளேயாச்சு நம்மளுக்கு தெரிஞ்சது. இந்த அருண்ன்றவன் டாஸ்கில் யாரெல்லாம் டெவிலாக நல்லா விளாட்னா, யாரெல்லாம் அதை கேம் புரிஞ்சிக்காம விளாடல அப்படின்னும் போது அருணோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? இந்த ஒரு வாரமா கிரிக்கெட் பேட்டை கொடுத்து உள்ளே வந்தால் க்ளவுஸை கொடுத்து சண்டை போட வைக்கிறாங்க, இந்த முட்டை ஊற்றுறது ட்ரெஸ், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன நினச்சிட்டாரு, இப்படியெல்லாம் பேசினதுனால யாரெல்லாம் அந்த முட்டை ஊற்றுனாங்களோ, யாரெல்லாம் ட்ரெஸ்ஸு கிழிச்சாங்களோ, யாரெல்லாம் மூஞ்சிக்கினா இவங்களை வச்சு செய்வாங்க, நம்மளாம் மதர் தெரேசா மாதிரி ஒரு பேர் வாங்கிப்போம் அப்படின்னு நினச்சி ஒரு கனவு உலகத்தில் அவர் வந்துட்டார். ஆனால் அப்படியே அந்தர்பெல்ட்டி ஆயிடுச்சு. இப்போது இந்த டாஸ்க் இல்லாமல் இவங்க இந்த மாதிரி ப்ரொவோக்கிங்காக பண்ணியிருந்தா விஜய் சேதுபதியே கேள்வி கேட்டிருப்பாரு. இது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்லேயே இப்படி தான் பண்ணணும்னு அதில் ரூல்ஸில் இருந்தது. அந்த ரூல் படிக்கும் போது இவரும் தானே இருந்தார். இவருக்கு மஞ்சேரியை பிடிக்கல, இவருக்கு திடீர்னு சாச்சனா பண்ணுறது பிடிக்கல, இவருக்கு திடீர்னு முத்து பண்ணுறது பிடிக்கல அப்படின்னோடனே அப்படியே பெல்ட்டி அடிச்சிட்டார். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே எல்லாமே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இல்லை, அவர் நினச்சது நடக்கலை. ஸோ சேது வந்து கேமை தானேப்பா அவங்க பண்ணாங்க, கேம் கொடுத்த கேமை அவங்க பண்ணுறாங்க, அதில் என்ன இருக்குது? ப்ரொவோக்கிங்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ப்ரொவோக்கிங்னா அவங்கள உள்ளே போய் மண்டைக்குள்ளே போய் நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்களே அதானே அப்படின்னோன்னா அங்கேயே பிளாஸ்ட். இவர் போய் என்னெல்லாம் அந்த டீமோட பேசினாரு, டைலாக் அடிச்சாரு, இப்படி குதிச்சாரு கோவா கேங்கோடன்னு எல்லாமே நம்ம பார்த்தோம். வந்துட்டு இல்லை சார் நான் அப்படி நினைக்கல சார், நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு அப்படியே ஒரு அந்தர்பெல்ட்டி. எதுக்கு? எனக்கு அவங்களோட பாண்டிங், அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருந்தது சார். பட் கேமாக பார்க்கும்போது இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க சார். ஆனால் எனக்கு தோணுச்சு சார் அவங்க டீமில் சேரத்துக்குன்னு சொல்லியிருந்தா டீசென்ட் அழகாக முடிஞ்சிட்ருக்கும்.
அதை விட்டுட்டு இல்லை அவரும் எதமோ போட்டு வாயிலேருந்து பிடுங்க பார்க்குறாரு. இல்லைங்க அது நல்லதா அப்படி இல்லை, எது கேட்டாலும் கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் தான் அந்த மூஞ்சி மாறணும்னா கரெக்டாக கேட்டார் பாருங்க, என்ன முறைக்கிறீங்களா சார்? நான் எப்படி சார், அதான் மனசுக்குள்ளே இருக்கிறது தானே மூஞ்சில் வரும். முறைச்சாதான் அருண் நினைச்சது எதுவுமே இன்னைக்கு நடக்கல. இன்னைக்கு அப்ரிப்டா தெரிஞ்சு அதே மாதிரி இந்த கோவா கேங்கோட டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் சவுண்ட் ஜெஃப்ரி அவங்களோட கான்வோவை பார்க்கும்போது எனக்கு வந்து 2 பேரும் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம், இவங்களுக்காக ஏதோ ஒன்று பண்ணி நம்ம தவிக்கிறோமோ இந்த கோவா கேங்குன்ட்டு அவங்க உண்மையாவே அது ரொம்ப அஃபெக்ட் ஆன மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கான்வோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாக்லின் ரயானோட கான்வர்சேஷன் எப்படி பார்க்குறேன்னா, விஷாலை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிட்டது, மற்றவங்க இன்றைக்கி எல்லாமே புரிஞ்சுட்டு ஜாக்லின் தைரியமாக கூட எழுந்துச்சு சொன்னாங்க, சார் இப்போ பேசுகிறாங்கல்ல இவங்கெல்லாம் எங்களை பற்றி நெகட்டிவாக ஒன்று, இதெல்லாம் எங்ககிட்ட வந்து பேசுனதே இல்லை சார், இப்போ நீங்கள் கேட்குறதுனால இவங்கெல்லாம் ஒன்று பேசுகிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிது. இவங்க நீங்கள் ஜெஃபே பார்த்தீங்கன்னா 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் யார் எடுத்துகிட்டு போகணும் போதே அவர் வந்து சத்யாவையும் அன்ஷிதாவையும் தான் சொன்னார். ஜாக்லினையோ சவுண்டையோ ரயானியுமே சொல்லலை, ரஞ்சித் சாரை கூட சொல்லலை. இவங்க நினச்சிக்கிறாங்க போல இருக்கு, நம்ம கேங்னு ஒன்று நினச்சிக்கிறாங்க போல இருக்கு. பட் எங்கேயோ கருத்து வேறுபாடு, அது உண்மையாக இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சவுண்டும் ஜெஃப்ரியும் பேசும்போது எனக்கு அந்த கான்வர்சேஷன் அப்படிதான் தோணுச்சு. அப்படி உங்களுக்கு எங்கேயாவது ஜாக்லின் மட்டுமே ஒரு 1 man ஆர்மி மாதிரி இந்த கேங்கை வந்து சேர்த்து வைக்கணும்னு அவங்களே கேங்குன்னு இழுத்து சேர்த்து வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகலையா? இருக்கலாம். இவங்களோட நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது, இவங்களோட இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக, நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். ஏன்னா மற்றவங்க எப்போ பார்த்தாலும் எப்போ கல்லெறிவாங்க, எப்போ நம்ம அவங்க மேலே திருப்பி கல்லெறிவும் தெரியாது. பட் இவங்கள நம்பலாம், இந்த 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 ஆட்களை நம்பலாம் அப்படின்னு நினச்சி கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த கேங்கில் நீங்களும் தானேங்க போய் சேர்றீங்க. வெறும் ஜாக்லினை சொல்லி என்ன பண்ணுறது? ரயான் பார்த்தீங்கன்னா சவுண்டை விட ஜெஃப்ரியை விட ஜாக்லினை பயங்கர ட்ரஸ்ட் பண்ணுறாரு ரயான். இதே ஜெஃப்ரியும் ஜாக்கும் முன்னாடி அன்பாக இருந்திருக்காங்க, பிரச்சனையாக இருக்குது. இப்போ மறுபடியும் சேர்ந்துருக்காங்க. இதே சவுண்டும் ஜாக்கும் முன்னாடி அன்பாக இருந்தாங்க, பிரச்சனையாக இருக்குது, இப்போ சேர்ந்துருக்காங்க. ஸோ கருத்து வேறுபாடு இங்கே மாறும்ல. இவங்களா ஒரு பாட்டு பாடிக்கிறாங்க, இவங்களுக்குள்ள ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க, பண்ணுறாங்க. அதையும் தாண்டி எங்கேயோ இன்னும் மனக்கசப்புக்கெலாம் நிறைய இருக்குது. அதனால என்னை கேட்டிங்கன்னா இவர் அட்வைஸ் பண்ணது இன்றைக்கி நல்லது தான். அந்த வீட்டில் நிறைய கேங் இருக்குது அனி, எல்லா பிக் பாஸ் வீட்லேயுமே கேங் இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், பிக் பாஸ் வீடே ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ரூல் புக் அப்படின்னு நான் அதுக்கு அடங்கி அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம போய் அந்த கேமை விளாடும் போது ரூல்ஸ் எல்லாம் வேண்டாம். நம்ம வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸு, வெளியில் போய் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணிப்போம். ஆனால் இங்கே டாஸ்க் அது இதுன்னு வரும்போது அவங்கவுங்க பயங்கரமாக நம்மளோட டஃப்பை கொடுத்து நம்ம ஜெயிப்போம். ஏன்னா யாராவது ஒருத்தர் தானே ஜெயிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது 18 பேர், அப்புறம் வைல்ட் கார்டு ஒரு கணக்கு, அப்புறம் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா டாப் 5, அதுக்கப்புறம் டாப் 2 2 பேர் மேடைக்கு வருவாங்க, ஒருத்தர் தான் வந்து கப்பு லிஃப்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் கணக்கு ரோஸ்ட்டாக தெரியல. ஏன்னா எப்படி பார்க்குறேன்னா 50% ரோஸ்ட், 50% மோட்டிவேஷ்னல் ஸ்பீச். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு இன்னைக்கு எவ்வளோ ரோஸ்ட் முடிஞ்ச பிறகு கூட அவர் சேவ் பண்ண ஃபஸ்ட்டு 2 கண்டஸ்டன்ட் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா. அதுக்கப்புறம் சொல்லியிருப்பார், உங்களால் முடியும், நீங்கள் நல்ல கண்டஸ்டன்ட், நீங்கள் சூப்பராக விளாடுவீங்க, பண்ணுவீங்க, அதுதான் மேட்டர். நம்ம நாளைக்கு வந்து 10வது வாரத்துக்கு ஸ்டெப்பின் ஆக போகிறோம். ஸோ இனிமேல் வர ஒரு 4-5 வாரம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஒரு கேம், அவங்கள நம்பி இருக்கிற அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அதையும் தாண்டி அவங்களோட ஒரு கனவுன்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்காக விளாடினாங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தானே ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும். அதை ஒரு நல்ல குட் நோட்டாக தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி நடந்தது ஆக்சுவலாக நல்லது தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி விளையாடலாம். என்னன்னா இன்னைக்கு வந்து பேசியிருப்பாங்கல்ல சில பேர், ஸோ அவங்களோட பேர்கள் சொல்லி அவங்க என்ன பேசினாங்கன்ற அது எந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆச்சு, பார்க்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ரஞ்சித் இன்னைக்கு ஓவரால் பேசினது எப்படி இருந்துச்சு? நான் ரஞ்சித் சாரை பற்றி பேசணும்னு நினச்சேன், நீங்கள் நல்ல வேளை அந்த கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு ரஞ்சித் சார் வந்து சேது அவர்கள் கேட்கும் போது கொடுத்த பதில் எல்லாமே பயங்கர ஆர்டிஃபிஷியலாக, பார்க்கவே அது உண்மையாகவே இல்லை. எதுக்குங்க இவர் இப்படி பண்ணுறாரு, என்னங்க இது? அவர் கேட்டார் பாருங்க கேள்வி, நீங்கள் ஒரு 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, இவரே சொல்கிறார் பிக் பாஸ் வீட்டில் நான் கிட்டத்தட்ட ஒரு 100 படம் நடிச்சிருக்கேன்ட்டு. தீபக் சொல்கிறாரு பாருங்க, சார் இதை வந்து நான் ஒரு ஆடிஷனாக தான் சார் நடிச்சு பண்ணேன். ஒரு ஹீரோ எப்படின்னா எல்லா டைம்லையுமே அவன் அந்த கேரக்டர் நல்லவனாக மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். வில்லனாக இருந்தால் நிறைய ஷேட்ஸ் காமிக்கலாம். நீங்களாக பண்ணியிருந்தா தப்பு, கேரக்டராகவே எவ்வளோ கேவலமான குணங்க இவளுக்கு நம்ம நினச்சிருக்கலாம். ஆனால் இது ஒரு டாஸ்க்கு, இது இப்படி தான் இருக்கணும்னு ரூல் புக்கில் வரும்போது அதை ஃபாலோ பண்ணாதது அவங்கவுங்க சேஃப்டி. நம்ம சேஃப்டியாக ப்ளே பண்ணிக்கணும், நம்ம எந்த விதத்துலையும் கெட்ட பேர் வாங்கக்கூடாது. அதில் ஒன் ஆஃப் த பர்சனாக ரஞ்சித் சாரை பார்க்குறேன். அது அவங்கெல்லாம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, சேது அவர்களும் 60 நாளாக அவர் ஏஞ்சல் தாங்க. அதுவும் கலாய்க்கிறது தான், அது பாராட்டுறதெல்லாம் கிடையாது. இவருக்கு கோவமும் வருது அனி, அங்கங்கே நிறைய கோவம் வருது. பட் அது அவர் ஒரு லைன் போட்டு ஆஹா நம்ம வேற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இப்போ பண்ணால்
இது நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி பயங்கர சேஃப் கார்ட் பண்ணிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயம் பண்ணார். அது இன்னைக்கு பயங்கர அப்பட்டமாக தெரிஞ்சுது. ஒன்று அவர் புரிஞ்சுக்கணும், அவரை விட ஒரு சின்னவர் தீபக் எக்ஸ்பீரியன்ஸில் கண்டிப்பாக சின்னவராக இருந்திருப்பார். அந்த தீபக்கை எழுப்பி நீங்கள் பாராட்டுறேன், உங்களோட நீங்கள் இதை சூப்பராக பண்ணீங்க, ஆனால் நீங்கள் பண்ணது எனக்கு பயங்கர டிசப்பாயிண்டிங் போது இதை விட அசிங்கம் என்ன வேணும் சொல்லுங்கள். இப்போ உட்காந்து தீபக் அவ்வளோ க்ரூவலாக அப்படி பண்ணதுனால அது அவரோட ஒரிஜினலாக கிடையாது. மேபி அவருக்கு ஒரிஜினலாக கோவம் வந்திருந்தா அந்த ஸ்டைல் மேபி வேறு மாதிரி இருந்திருக்கலாம். அது டபுள் ட்ரிபிளாக ஏன் நம்ம அதை அப்படி பார்க்குறோன்னா, அந்த கேரக்டரை கொடுத்ததுனால அந்த கேரக்டரை அவர் கேரி பண்ணிக்கிட்டார். அதை தான் மஞ்சேரியும் பண்ணாங்க, சாச்சனாவும் பண்ணாங்க. சாச்சனா எது பண்ணாலுமே நம்மளுக்கு அது க்ரூவலாக தான் தெரியும். தர்ஷிகா பண்ணாங்க எல்லாமே. அண்ட் தர்ஷிகா வேற இது உங்கள் அப்பா வீடா அப்படின்னு கேட்டதுக்கு சவுண்டு வந்து கோச்சிக்கிட்டு போனது, அடிக்கிற மாதிரி பண்ணி இந்த அது முத்துக்குமரன் வேற இன்னைக்கு போட்டு கொடுக்க ட்ரை பண்ணார். சார் அவங்க தர்ஷிகா சொன்னதுக்கு சௌந்தர்யா அடிக்க போனாங்க சார். அவர் எல்லா இடத்துலையுமே இப்படி தான் போட்டு கொடுப்பார் போல இருக்கு முத்துக்குமரன். ஆனால் அதையும் தாண்டி முத்துக்குமரனும் ஆனந்தியும் வந்து இந்த டெவில் டாஸ்க்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, யார் யார் எப்படி விளாடினாங்க அப்படின்னு கேட்டதுக்கு பயங்கர தெளிவாகவே நல்ல பதில் சொன்னாங்க. அப்படின்றதுல என்னதான் முத்துக்குமரன் போட்டு கொடுக்க ட்ரை பண்ணாலும் என்ன நடந்தாலும் நம்மளுடைய ஜாக் அண்ட் தர்ஷிகா இஷ்யூவா இருக்கட்டும், மஞ்சரி அருண் இஷ்யூ எல்லாம் இன்னைக்கு அட்ரஸே பண்ணல. அட்ரஸ் இல்ல நான் எப்படி சொல்றேன்னா, இது சாட்டர்டே எபிசோட் தானே முடிஞ்சிருக்கு, சண்டேக்கு வேணும்ல கண்டென்ட் வேணும்ல அவங்களுக்குமே பேசுறதுக்கு. ஸோ வந்து இந்த நைட்டு நேற்று சாப்பிட்டது அதை காமிச்சிருக்காங்க, அது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தர்ஷிகா பயன்படுத்தின ராணுவ வந்து வர்ஷினியை பற்றி ஏதோ வார்த்தைங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் நேற்று அது 24 ஹவர்ஸில் வந்திருக்கு போல இருக்குது. ஸோ அது டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ரெக்கார்டிங்கில் இருந்திருக்கும். ஸோ நான் அந்த பிகினிங் இதெல்லாம் 1 ஹவரில் பார்த்துட்டு இங்கே பேசுறதுக்காக வந்துட்டேன். ஸோ அதில் வர்ஷினியை பற்றி இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த வீக் ஏதோ கமெண்ட் அடிச்சிருக்காரு போல இருக்குது. ஸோ அதை பற்றி வாக்குவாதங்கள் இது. அண்ட் வர்ஷினி வந்து எனக்கு அது டைரெக்டாக பண்ணல, ஸோ அதை பற்றி யாரும் பேச தேவையில்ல பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மறுபடி ராணுவ சேது அவர்கள் கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டாக பதில் சொல்லலை. அதை கடைசியில் ஒருத்தர் ஏந்திரிச்சு விஷால் சொன்ன பிறகு அப்பவும் சேது சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் எப்போ கரெக்டான கேள்விக்கு பதில் சொல்ல கற்றுப்பீங்க, நான் உங்களை கேள்வி கேட்டால் இன்னொருத்தர் ஏஞ்சி கரெக்டாக பதில் சொல்கிறாரு. ராணுவமே ஸ்மார்ட் பிளே தான். சில நேரத்துங்களில் அவர் குழந்தை மாதிரி மேபி காமிச்சிக்கிறாரோ, மற்ற இடத்துலலாம் பயங்கர மூளைலாம் பயங்கரமாக வேலை செய்யுது, அவர் ரொம்ப இன்னசென்ட்டு நம்ம அப்படி தப்பாக நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன டபுள் எவிக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி, நீங்க தான் சொல்லணும். 2 பேர் போறாங்களாமே அப்படியா? ஆமா டபுள் எவிக்ஷன். சண்டே எபிசோட்ல 2 பேர் வந்துருவாங்க. அந்த 2 பேர் வலைத்தடங்கள்ல வருது. நான் பார்த்தது வந்து ஆனந்தியும் சாச்சனாவும். ஃபைனலி சாச்சனா இஸ் கமிங் அவுட். டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் இஸ் கமிங் அவுட். சாட்டர்டே எபிசோட்லயாவது வந்து அட்லீஸ்ட் இன்னைக்கு நம்மளை சந்தோஷப்படுத்திருக்கலாம்ல, கிடையாது. அதை கூட ஒரு நாள் தள்ளி தான்ப்பா நீங்கள் நினச்சதை நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லி டீம் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஓகே, ஷீ டிசர்வ்ஸ். ஏன்னா லாஸ்ட் 3 வீக்ஸாகவே அந்த பொண்ணு லீஸ்ட்டில் தான் இருக்குது. நான் பார்த்தேன் அவங்க இவ்வளோ தூரம் சேவ் பண்ணி எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு அந்த பொண்ணோட கேம் ஒன்றும் பிரமாதம் பயங்கரம் சூப்பர் அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. இங்கேருந்து அங்கே போய் பேசுது, அங்கேருந்து போய் பேசுது, பின்னாடி பேசுது, அது இது பாயிண்ட்லெஸ்ஸாக கத்துறது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த பொண்ணு நான் பண்ணிட்டு இருந்தது. ஓகே, ஃபைனலி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அண்ட் இதில் என்ன ஒரு ஷாக்னா, இன்னைக்கு பொதுவாக என்ன நினச்சிருப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு அப்புறம் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட், என்ன இவ்வளோ ரோஸ்ட் பண்ணிட்டு ஜாக்லின் சவுண்டு தான் ஃபர்ஸ்ட் இவர் சேவ் பண்ணுறாரு, என்னங்க இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் மோட்டிவேஷனல் பண்ணிட்டார்ல, உங்களால் ஒரு நல்ல கேம் விளாட முடியும், நீங்கள் ஒரு நல்ல கேமர் அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக 2 பேர் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் சேவ் ஆகிருக்காங்க. ஏதோ கேம் ஆடின சாச்சனாவும் ஆனந்தியும் எலிமினேட் ஆகுறாங்க. அது அவங்களுக்கே பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா, ஆனந்தியோட கேம் முடிஞ்சிருச்சு. ஆனந்தி இப்போ உட்காந்து அவங்கள பற்றி பேசுகிறத தவிர அவங்களுக்குன்னு பயங்கரமாக ஒரு கேம் விளாடுற அளவுக்கு ஆனந்தியோட கேம் ஓவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சாச்சனா இது இத்தனை நாட்களே பயங்கர அதிகமான நாட்கள் சாச்சனாக்கு. இதுவே ஒரு பயங்கர போனஸ் தான் அவங்களுக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ 2 பேருமே வெளியில் வர்றது எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. நாளைக்கும் இதே மாதிரி நம்ம வந்து பிக் பாஸ் முடிச்சோட மீட் பண்ணுவோம். Until then, this is Abhi and Annie signing off from you all. நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.